ஓகே சில்ட்ரன், அடுத்தது பார்ப்போம். கொஞ்சம் நான் அதை செக் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை, என்னுடைய வீடியோலாம் கரெக்டாக வாய்ஸ் கிளியராக இருக்கா அப்படின்னு. ஓகே, அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போ 11th கொஸ்டின் பார்ப்போமா? ஸோ அடுத்த பார்ட் 2ல் இப்போ 11th கொஸ்டின் பார்க்க போகிறோம். செலக்ட் கரெக்ட் சீக்வன்ஸ் டாக்ஸானமிக்கல் கேட்டகரி மேங்கோ அப்படின்னாலே நமக்கு தெரியும் நம்மளுடைய என்ன ஃப்ரூட்டுப்பா, நேஷ்னல் ஃப்ரூட் என்னது, மேங்கோவா. அப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மேஜராக பண்ணுறோம். மேங்கோ நம்ம படிச்சிருப்பீங்க அப்படியே 12th ஸ்டாண்டர்டில் சப் டிராஃபிக்கல் நம்ம பார்த்திங்களா, அதில் நம்ம ஊரில் தான் அதிகமாக இருக்கும், நல்லா பார்த்துக்கணும். சரி, இது அசெண்டிங் ஆர்டரில் கேட்டிருக்காங்க. இப்போ மேங்கோனா என்ன ஃபேமு, பைனாமியல் நேம் நான் ஏற்கனவே சொன்னேன், என்னப்பா, மேஞ்சிபரா இண்டிகா. ஓகே, இந்தியாவுடைய ஸ்பீசிஸ் தான், நல்லா தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போ இந்த மேங்கோ நம்ம எது பார்த்தோம், இது அடிக்கடி கேட்டாங்க, இதை யார் பண்ணாங்க அப்படின்னா லினேயஸ் தான் டிஸ்கவர் பண்ண இந்த பேர் வச்சார். இதெல்லாம் நீட்டில் 2017 கேட்ட கொஷின், நல்லா பார்த்துக்கணும். இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. சரி, அப்போ கரெக்டான சீக்வன்ஸ் டாக்ஸானமிக்கல் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஹையரார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹையரார்கியல் கிளாஸிஃபிகேஷனை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம ஹையரார்கியல் கிளாஸிஃபிகேஷனில் என்ன வரும், கிங்குக்கு பிசிஓ ஃப்ரீ. ஸோ அதனால் என்னது, ரொம்ப வெற்றி தான் அவருக்கு எப்போயுமே அப்படின்னு சொன்னேன். சரியா, இப்போ இதில் என்ன பார்த்தீங்க, கிங்கு பிசிஓனா ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஹெட், ஜீனஸ் அண்டு ஸ்பீசியஸ். ரைட்டா? இப்போ மேஞ்சிஃபெரா அப்படிங்கிறது என்னதுப்பா, ஜீனஸ். அனகார்டியஸுங்கிற என்ன சார், இது ஃபேமிலி. ஓகே, அடுத்து டைகார்டிலிடன்ஸ் என்ன சார், இப்போ இது என்னது, ஆர்டர். அப்போ இது என்ன, டிவிஷன். அப்போ இது என்ன சார், இது கிளாஸ். அப்போ ஆர்டராக இருக்கா சார், வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நமக்கு இது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ மேஞ்சிஃபெராங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது ஜீனஸு, இது ஃபேமிலி, இது என்னதுப்பா, இது ஆர்டர், இது என்னது கிளாஸா, இது என்னது டிவிஷன். ஏன்னா பிளான்ட்டில் மட்டும்தான் நல்லா தெரிஞ்சுக்கணும், பிளான்ட்டு மட்டும்தான் டிவிஷன் வரும். இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்கண்ணா, பீன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இது ஒரு டிவிஷன் யாருக்கு அப்ளை ஆகும், பிளான்ட்டுக்கு தான். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்து ஆஞ்சியோஸ்பம்ங்கிறது என்ன சொன்னேன், டிவிஷனா. அப்போ இது என்னது, கிளாஸா, இது என்னது ஆர்டரா, இது என்னது ஃபேமிலி, இது என்னது ஜீனஸ். அப்போ இது டிவிஷனு, ஆர்டரு, இது என்னதுப்பா ஃபேமிலி, இது என்னது கிளாஸு, இது என்னது ஜீனஸ். இப்போ எது கரெக்டாக இருக்குது சார் கேட்டகரியில்? அசெண்டிங்னா என்னப்பா, சின்னதுலேருந்து பெருசாக போகுமா? அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ ஜீனஸ்ஸு, அப்போ நல்லா இருப்பாருங்க. ஜீனஸ்க்கு அடுத்து என்ன வரணும், ஃபேமிலிக்கு அடுத்து என்ன வரும், கிளாஸா, ஆர்டர் வரணும். அப்போ இந்த இது தப்பு, ஃபஸ்ட் எடுத்தோன்னா தப்பாக இருக்குது. ஓகே, ரெண்டாவது ஜீனஸு ஃபேமிலி கொடுத்துட்டாங்க, ஜீனஸுக்கு அடுத்து ஃபேமிலி, அதுக்கடுத்து என்னது ஆர்டரு, அதுக்கு முன்னாடி என்ன வரணும், கிளாஸு, அதுக்கடுத்து டிவிஷன். ஓரளவு இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு பார்த்துப்போம். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், டிவிஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து கிளாஸு, அதுக்கடுத்து ஆர்டரு, அதுக்கடுத்து ஃபேமிலி, அதுக்கடுத்து என்னது ஜீனஸ். இப்போ இது என்னதுப்பா, இது டிசெண்டிங் ஆர்டர், மேலேருந்து கீழே வருதா? ஓகே, அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன கொடுத்துருக்கு, இது டிவிஷனு, ஆர்டரு, டிவிஷனுக்கு அப்புறம் என்ன வருது, ஆர்டர். ஆனால் கிளாஸ் வரணும், கிளாஸ். அப்போ இந்த ஆப்ஷனுக்கு டெஃபினட்டாக இல்லை, கண்டிப்பாக அது 2 தான் டவுட் இருக்குது நமக்கு. இப்போ இந்த 2 தேர்டு தான் டவுட் இருக்குது. அப்போ என்ன கேட்டிருக்கான், அசெண்டிங்னா என்னப்பா, அசெண்டிங்னா ஸ்பீசியஸ்லேருந்து போகுமா, ஸ்மால் ஸ்பீசியஸ் டு என்ன சொல்லுவாங்க, மேலே கிங்டம் மாதிரி தான் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிசெண்டிங்னா என்னது, மேலிருந்து கீழாக. நம்ம புக்கில் ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க என்ன ஆர்டரில் அப்படின்னு, சரியா, அதை நல்லா பார்த்துக்கணும். அப்போ என்ன ஆன்சர் வரும் இதுக்கு, மோஸ்ட் ப்ராபப்ளி அப்போ நம்மளுக்கு ஜீனஸ்லேருந்து வருதா. அப்போ என்னது டிவிஷன்ஸு. இப்போ சின்னதுலேருந்து போகுது அப்படின்னா இதுதான் கரெக்டாக இருக்கணும், சரியா, நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ என்ன ஆன்சரு, செகண்ட் ஆப்ஷன் வருதா, பார்த்துப்போம். கரெக்ட். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின் பார்ப்போம். அசஸன் டைப்பு, இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். கிவன் பிலோ ஆர் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு அசஸன் பாருங்கள், கேட்டு. அப்போ நமக்கு என்ன தெரியும், கேட்டு நம்ம ஊரில் வாழக்கூடிய, நம்ம வீட்டில் தான் பார்க்குறீங்க, டாக்கு. இப்போ ரெண்டுமே சம் சிமிலரிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறாங்களா. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேரும் என்ன ஃபேமிலிப்பா. அப்போ 2 பேர் என்னது, டாக்குங்கிறது கேனிடியே, இது ஃபேமிலி, இது என்ன வரும், ஃபெலிடியே. ஓகே, நல்லா பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு என்ன இருக்குது, உருவத்தில் ஒரே மாதிரி இருக்கும், சாரி வித்தியாசம் இருக்காதுன்னு வச்சுங்களேன். ஆனால் 2மே இருக்கும். இவன் கார்னிவோரா, அப்போ இவங்க 2 என்னது, கார்னிவோரா அப்படின்னு சொல்லுவாமா. கார்னிவோரா அனிமல்ஸ். ரைட்டா?
அப்போ கேட் டாக் பிலாங்ஸ் டு சேம் ஃபேமிலி, இங்கே தான் தப்பு. அப்போ இது ஓரளவு கரெக்டாக இருக்கலாம், அது ஒற்றுமை வேணாம். ஆனால் இவங்க ரெண்டு என்னது ஃபேமிலி என்டையர்லி டிஃப்ரெண்ட். டாக்கு தான் கெனிடி, இப்போ டாக்கு தான் கெனிடி. ஆனால் கேட் வந்து என்ன சொன்னேன் ஃபெலிடி. அப்போ டெஃபினட்டாக ரெண்டாவது ஆப்ஷன் தப்பு. இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் தப்பு இருக்க மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குது, போத் ஏஆர்னு கொடுத்துருக்காங்க. யோசிக்கிற மாதிரி இருக்குது தான். ஏஆர் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அப்போ இதுவும் தப்பு இதுவும் தப்பு வராது. அப்போ கண்டிப்பாக இது ரெண்டுக்குள்ளே தான் யோசிக்கணும். ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏங்கிறது ஓரளவு கரெக்டு. ஏன்னா கார்னிவோரா தான், ரெண்டு பேருமே கார்னிவோரா தான், ரிசம்பிள்ட்டு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்போ அதனால் வந்து என்ன சொல்லலாம், தேர்ட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? அடுத்து பாருங்கள், அடுத்து 13 கொஷின். விச் ஆர் த ஃபாலோவிங் என்டைட்டஸ் ஆஃப் த காலம் 1 and with respective order of column 2 and choose the correct combination from the option. ரைட்? இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிறைய நம்ம டைமில் கொஷின்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். கொஷின்ஸ் வச்சு நம்ம அந்த லெசனையே அப்படியே கவர் பண்ணுறேன். அதுதான் என்னுடைய எய்மு. பார்ப்போமா? ஓகே. இப்போ காலம் 1 காலம் 2 கொடுத்துருக்கேன். அப்போ வீட் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னேன். இது வந்து என்ன ஃபேமிலி, போயல்ஸ் அப்படிங்கிறது, சாரி இது ஃபேமிலியில் இது ஆர்டர். ரைட்? போயல்ஸுங்கிறது ஆர்டர். அப்போ இது என்ன ஃபேமிலியில் வரும், போயேசி. இப்போ கண்ணை மூடிட்டு எழுதிடுவீங்க. ஓரளவு வீட் வருது. வீட் மட்டும் இல்லை, நிறைய பார்த்தோம். வீட்டுடைய பைனாமியல் நேம் என்ன சொன்னேன், ட்ரைட்டிகம். ஓகே, ட்ரைட்டிகம் ஆஸ்டிவேஷன் சொல்லிட்டேன். ஓகே, சரிப்பா. அப்போ மேங்கோங்கிறது என்ன ஃபேமிலி, ஃபேமிலி கொடுக்கல, இங்கே எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, இது ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது என்னதுப்பா, காமன் நேம். ஓகே, இது ஒன்றும் இல்லை, நம்ம அந்த லெசனில் லிவிங் வேர்ல்டில் லாஸ்ட்டாக ஒரு டேபிள் கலர் இருக்கும், அதுலேருந்து எடுத்தது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, மேங்கோங்கிறது என்ன ஆர்டரு, சாஃபண்டியல்ஸ். இதுக்கு ஒரு சின்ன குழு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைக்கு போகிறீங்க, ஒரு கடையில் போய் என்ன செய்கிறீங்க, மேங்கோ வாங்க போகிறீங்க. அப்போ கடைக்காரை என்னென்னு கூப்பிடுவீங்க, அண்ணன்னு கூப்பிடுவீங்க, அண்ணா. என்னக்கு எதுக்காண்டி வாங்குறீங்க, சாப்பிட. என்ன சாப்பிட, மேங்கோ சாப்பிட. அப்போ அண்ணாங்கிறது என்னது, அனக்காடியே, அனக்காடியே சி. ஆர்டர் என்னதுப்பா, சாஃபண்டியல். எதுக்கு வாங்குறீங்க, சாஃபண்டியல். இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்லாம் படிக்கிறதுக்கு ஒரு சின்ன க்ளூ. அப்போ மேங்கோங்கிறது சாஃபண்டியல்ஸுங்கிறது ஆர்டர், எப்போயுமே ஏல்ஸ்ன்னு தான் முடியும். ஹவுஸ் ப்ளே நிறைய தடவை கேட்டிருக்காங்க அந்த கொஷின்ஸ் பாருங்கள். ஹவுஸ் ப்ளே என்ன ஆர்டர்னா டிப்தரா, அப்படின்னா 2 விங்ஸு, 2 விங்ஸு தான் இருக்கும். இப்போ இந்த டிப்தரா அப்படிங்கிறது, அப்போ ஹவுஸ் பிளேயோட பைனாமியல் என்ன சார், மேங்கோட பைனாமியல் என்ன சொன்னேன், மேஞ்சிபரா இண்டிகா. கரெக்டாக, மேங்கோடைய பைனாமியல் நேமு மேஞ்சிபரா, நிறைய தடவை கேட்டாங்க. அப்போ சரிப்பா. அடுத்து இவனை யோசிச்சு பாருங்கள். அப்புறம் என்ன சொன்னேன், ஹவுஸ் பிளே. அப்போ ஹவுஸ் பிளே என்னது, மஸ்கா டொமெஸ்டிக்கா. ஓகே, இப்போ டொமெஸ்டிக்காங்கிறது அதனுடைய பைனாமியல் நேமு. என்ன ஃபேமிலிப்பா அது, மசிடியே. அடிக்கடி கேட்டிருக்காங்க, 2023 கூட அந்த கொஸ்டின் வந்துச்சு, 2017 இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. சரி, இவன் என்ன பரப்புறான், ஹவுஸ் பிளே வெக்டராக செயல்படும். யாருக்கு வெக்டராக செயல்படுது, அப்படியே 12th படிச்சிருப்பீங்க. எந்த லெசன்ப்பா, ஹியூமன் ஹெல்த்து அண்டு டிசீசஸ். இதில் படிச்சிருப்பீங்க. வெக்டார் ஹவுஸ் பிளே பரப்புகிற டிசீஸ் யார் அப்படின்னா 2 டிசீஸ் இருக்குது. என்னப்பா, ஒன்று டைஃபாய்டு. டைஃபாய்டை கேரி பண்ணுது எதை, சால்மனெல்லா டைஃபி. ஓகே, அதே மாதிரி இன்னொன்று எதை கணக்கு பண்ணுறாங்க, அமீபியாசிஸு, அமீபிக் டிசென்ட்ரி. இவன் யார், என்டமீபா கிஸ்டோலைட்டிகா. பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்லேயும் நீங்கள் படிப்பீங்க. அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடாக படிக்கும். எங்கெல்லாம் நம்மளுக்கு தேவை எக்ஸ்ட்ரா இருக்கோ. அப்போ டைஃபாய்டை கண்டுபிடிக்கிற டெஸ்ட் என்ன சார், அது வைடல் டெஸ்ட்டு. சார் 11th தான் நடத்திக்கிட்டு இருக்கோம், அப்புறம் ஏன் சார் 12th போய்கிட்டு போகிறீங்கன்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவு அந்த நல்லா படிச்சிருக்கீங்களா அவங்களுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி கண்டினியூவாக காம்ப்ரிஹென்டிவ் லிசன்ஸிங் இருக்கணும். ஓகேனா, ஒரு சாப்டரில் இருந்து படிக்கும்போது அது ரிலேட்டட் எங்கே இருக்கோ அதை யோசிக்கணும். ரைட்டா, சரிப்பா. அடுத்து மேன் என்னது, ப்ரைமேட்டுங்கிற ஆர்டராக சேர்ந்தது, ப்ரைமேட்டா. ஓகேவா, கரெக்டாக. அப்போ என்ன ஆப்ஷன் வருது, 1, 4ங்கிற ஆப்ஷன் டெஃபினட்டாக 1 தான் இருக்குது. இப்போ தூக்கிடுவீங்க நெசமாக இந்த ஆப்ஷன் என்ன இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி ஆன்சர் என்ன இருக்கலாம், அதாவது இருக்கும் B3. கரெக்டு, சி அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்ட். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வச்சு நம்மளுக்கு கொஷின்ஸு நல்ல இந்த மாதிரி கொஷின்ஸு நம்ம படிக்கணும். அப்போ மேனுடைய பைனாமியல் நேம் என்ன, அதை நீங்கள் சொல்லவே இல்லை சார். அப்போ என்னது, ஹோமோ. நம்மளுடைய யூனிவர்சிட்டி என்னப்பா, சேப்பியன்ஸ். போன ஒரு கொஷின்லேயே டிஸ்கஷன் பண்ணோம். அடுத்து 14 கொஷின். மேஞ்சிப்ரா இண்டிகாங்கிறது பைனாமியல் நேமு. இது இன்டர்நேஷ்னல் நேம்னு சொல்கிறோம், இன்டர்நேஷ்னல் நேம். ஏன்னா இந்த நேம் வந்து காமன் யூனிவர்சல் ஏற்றுக்குறைய நேம். ஏன்னா நம்ம ஊரில் மேங்கோங்கும், வேறு ஊரில் வேறு பேர் சொல்லலாம். அப்போ மோனோகாட்லீடனா என்ன சார், இது டைகாட்டு. அப்போ தம்பி கரெக்டு, தப்பு, இது வராது. ஆர்டர் சிஞ்சிபெரேசிங்கிறதுல இது சிஞ்சர் வரும். சிஞ்சர்னா என்ன, சிஞ்சிபெரே அபிசினாலே. ஓகே,
போயஸ் ஃபேமிலி வேணால் கரெக்டாக தெரியுது, ஆனால் ஆர்டர் எல்லாமே தப்பு தான். ஓகே, அப்போ இது இல்லை. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், கிளாஸ் டைகாட் தான் கரெக்டாக இருக்குது. சஃபெண்டியல்ஸுங்கிறது நான் சொன்னேன், இதான் சொன்னேன். கடைக்கு போகிறீங்க, அண்ணாவை கூப்பிட்றீங்க, அண்ணாங்கிறதுக்கு என்ன வாங்குறீங்க, எதுக்கு வாண்டி வாங்குறீங்க, சாப்பிட. ஓகே, அப்போ சாஃபெண்டியல்ஸ் அப்படி கொஞ்சம் நல்லா ஞாபகம். கிளாஸ் என்னப்பா, மோனோகாட்லிடன்டா, தப்பில் இது தவறு. என்ன டைகாட்டு. ஆர்டர் வந்து மெரிட்டேல்ஸ் இல்லை. குக்கும்பரேட்டேஸுங்கிறது குக்கும்பர்லாம் வரும், அப்போ அது இல்லை. குக்கும்பர் வெள்ளரிக்காய் ஃபேமிலி. குக்கும்பரேட்டேசி இந்த குக்கும்பரில் என்ன பிளாசன்டேஷன் இருக்குதுன்னு கேட்டால் என்ன பிளாசன்டேஷன்ப்பா, பெரட்டல் பிளாசன்டேஷன் இருக்குது. ஓகே, ஆர்ஜிமோனன், ஆர்ஜிமோன், அஸ்பரா, அப்புறம் மஸ்டர்டில் என்னதுப்பா, எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ரைட்டா, அதெல்லாம் கேட்பான். சரி, கிளாஸ் என்னது, டைகாட். என்ன பிளாசன்டேஷன் தானே இது, நல்லா பார்த்துக்கணும். பிளாசன்டேஷன் எந்த லெசனில் இருக்குது, இதில் பாருங்க, மார்பாலஜியா ஃப்ளவரிங் பிளான்ட்டில் இருக்குது, கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகே, அப்போ டைகாட்டு கரெக்டு தான், ஆனால் வயல்ஸ் ஆர்டர் இல்லை, அப்போ தவறு. இதெல்லாம் கரெக்டு. அப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன ஆன்சர்ப்பா இதுக்கு, 2 தான் கரெக்ட். ரைட்டா, 15 கொஸ்டின் போமா. 15 கொஸ்டின் பாருங்கள். காலம் 1 and 2 ஹவுஸ் பிளே கேட்குறாங்க. ஹவுஸ் பிளேயோட பைனாமியல் நேம் என்ன சொன்னேன், மஸ்கா, டொமஸ்டிக்கா. இது வெக்டராக செயல்படும் கூட இப்போ தான் சொன்னேன். இது டைஃபாய்டு எதை கேரி பண்ணுறான்னு சொன்னேன், டைஃபாய்டு அண்டு அமேபி டைசென்ட்ரி. ஓகே ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. சரி, அப்படி யோசிச்சு பாருங்கள். ஃபேமிலி என்ன ஃபேமிலி, நம்ம எல்லாம் தெரியும், நல்லா தெரியும். மசிடிய ஃபேமிலி 2023 கேட்டாங்கன்னு சொன்னேன். சரி, அடுத்து என்னது, ஆர்டர் என்னதுப்பா. அப்போ இதுங்க யாரும் பாருங்கள், இது நல்ல ஒரு சின்ன குழு சொல்கிறேன், கன்ஃபியூஷனாக நிறையா பிள்ளைங்களுக்கு. கிளாஸு விக்னேஷ் சார் கிளாஸ் பிடிச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்போ இன்ட்ரெஸ்ட், கிளாஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார் விக்னேஷ் சாருடைய கிளாஸ். ரைட்டா, யாருடைய கிளாஸு, விக்னேஷ் சாருடைய கிளாஸ். ரைட்டா, சரி. அப்போ கிளாஸ் பிடிக்காமல் இருந்தால் என்ன செய்வாங்க, ஓடி போயிடுவாங்க. அப்போ என்னது, கிளாஸ் அப்ஜெக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் அப்ஜெக்ஷன்ஸ் வச்சுக்கோங்களேன், ஒரு ஓ அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஓடினா என்ன, டிப்தரா. எதுக்காண்டி ஓடுறான், அப்போ ஆர்டர். புரியுதா, கொஞ்சம் ஞாபகம் இப்படியே ஞாபகம். ஆர்டர் என்ன பாப்பா, டிப்தரா. டிப்தரானா என்னப்பா, 2 wings சொன்னேன். 2 wings இருக்கும், அதனால் ஏபிள் டு ஃப்ளே இன் த ஸ்கை. சரி, கிளாஸ் என்னப்பா, இப்போ கிளாஸ் என்னது, இன்செக்ட். கிளாஸ் இன்னுன்னு சொல்லி கொடுத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது ரொம்ப ஈஸி. அப்போ ஃபைலம் என்ன, நல்லா தெரியும். ஃபைலம் வந்து மோஸ்ட் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்பீசிஸ் எவ்வளோ இருக்கும், 70% மேலே வெந்தான் ஆக்குப்பைடாக இருக்கான். உலகத்தில் இருக்க 2/3 வெந்தான் இருக்காங்க. லார்ஜஸ்ட் ஸ்பீசிஸ் என்னது அப்படின்னு கேட்டால் இன்செக்ட் தான். அப்போ இன்செக்ட்டுங்கிறான் என்னது வரும், இது ஆர்த்ரோபோடா. ஆர்த்ரோபோடான்னு என்னப்பா, ஹேவியா ஜாயிண்டு லெக் அப்பண்டேஜஸ்ங்குவாங்க. இது நீட்டில் அடிக்கடி கேட்டது, 2019 17 கேட்டாங்க. சரி சார், அதுபோக என்னது, இவனுடைய முக்கியமான கரணம் எக்ஸோஸ்கெலட்டன் என்னவாக இருக்கும், ஆர்த்ரோபோடில் கைட்டின் எதனால் ஆனதுப்பா, என்அசிட்டைல் குளுக்கோசாமின், என்அசிட்டைல் முராமிக் ஆசிட். இது ஒரு என்னது சாக்கரைடு, இது பாலிசாக்கரைடு. இந்த மாதிரி கொஞ்சம் எலாபரேட்டாக நீங்கள் படிக்கணும். ரைட்டா, ஓகே. அப்போ என்ன ஆப்ஷன் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ A3ங்கிற ஆப்ஷனு 2 இருக்குது. அப்போ நம்ம கன்ஃபியூஷனாக இது 2 வராது, டெஃபினட்டாக சொல்லிடுவீங்க. அடுத்து என்னப்பா, A3 கொடுத்துருக்காங்க. ஓகே, பி என்னதுப்பா, பி ஆப்ஷன் 1 இருக்க மாதிரி என்ன இருக்குது, அப்போ மொதல் ஆப்ஷன் தான் இருக்குது. கரெக்ட். அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டு, 1 தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். C4 கரெக்ட். ஓகே, 16 பாருங்கள். கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ். அப்போ ஃபைலம் இருந்தாலே கண்டிப்பாக என்ன சொன்னேன், அனிமல்ஸ் தான் வரும். அப்போ அதுவே டிவிஷன் இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல டிவிஷன் இருந்துச்சுன்னா அது பிளான்ட்டுக்கு வரும். ரைட்டா, இது ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸு. இது இந்த வருஷம் கேட்கலாம், 2026 நல்லா பார்த்துக்கோங்க. ரைட், ஓகே. அப்கமிங் இயரில் கேட்குறக்கான வாயிருக்கு. ஹைரார்கியல் ஸ்பெசிஃபிக் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ இது கேட்டகரி ஆஃப் பிளான்ஸுங்கிறது இல்லை, இது கேட்டகரி ஆஃப் அனிமல் ஓரளவு கரெக்டாக இருக்குது. ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அதுவும் இல்லை. கேட்டகரி ஆஃப் பாக்டீரியாவை நம்ம இந்த மாதிரி பிடிக்க மாட்டோம். அப்போ என்ன ஆன்சரு, மோஸ்ட் ப்ராபப்ளி என்னப்பா ஆன்சரு, பி தான் கரெக்ட். ஓகே, பி கரெக்ட் ஆன்சர். 17 பாருங்கள். வாட் இஸ் த நாட் ட்ரூ அபவுட் வித் ரெஸ்பெக்ட் டு சிஸ்டமேட்டிக். நான் இதில் இந்த கொஷினை நான் முதல் லெசன்லேயே சொன்னேன். சிஸ்டமேட்டிக்ங்கிற வார்த்தை இதுலேருந்து வந்து சிஸ்டமே அப்படிங்கிறது எந்த வார்த்தை, லாட்டின் வார்த்தை, க்ரீக் இல்லை. நிறையா பேர் என்ன நினைப்பீங்க, க்ரீக்கு இல்லை. ஓகே, இது நல்லா பார்த்துக்கணும். சரி, இப்போ இந்த லாட்டின் அப்படிங்கிற அந்த சீக்வன்ஸில் அதே மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ரெப்டம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங், ரெபரே. அந்த ரெபரேங்கிறது என்னது, டு க்ரவுல். அது என்ன வார்த்தை, லாட்டின் தான், நல்லா பார்த்துக்கணும். இந்த 2 இடத்துல நீங்கள் கவனம் படிக்கணும். இது அனிமல் கிங்டத்தில் நம்ம படிப்போம். கரெக்டாக, கிளியர், நல்லா பார்த்துக்கணும். சரி, ஓகே. சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம். அப்போ நாட் ட்ரூன்னு கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு எழுதிடலாம். சரியா?
அப்போ என்னப்பா நாட் ட்ரூ அப்படின்னா சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கனிசம் கரெக்டு தான். இதை யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க? யாருப்பா? லினேஸ். இது சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிற கான்செப்டில் கடைசி 3 லைனில் இருக்குது. இதில் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் நான். இதில் நம்ம லெசன் கொஷின்ஸ் படிக்கும் போது லாஸ்ட்டு 3 லைனில் இருந்து தான் கொஷின் கேட்குறாங்க. அதுவும் போல்டு லெட்டர்லேருந்து கேட்குறாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டு 2 பேஜஸ்ஸு கடைசி பேசஸ்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். அந்த மாதிரி பேஸ் பண்ணி இந்த கொஷின் வருது. டைவர்ட் ஃப்ரம் லெட்டின் வேர்டு சிஸ்டமே கரெக்டு தான். நான் இப்போ சொல்லிட்டேன். ரிலேஷன்ஸிங் அமௌண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம் அதுவும் கரெக்டு தான். இது நாட் அக்கௌண்ட் எவால்யூஷனில் எவால்யூஷனரி பேஸ் பண்ணி தான் அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்டே இருக்கும். பேஸ் பண்ணி சைட்டாலஜி, ஜெனட்டிக்ஸு, செல் பயாலஜி, அதான் சைட்டாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய மார்பாலஜி, இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரியை வச்சுருக்கு. அதனால் எவால்யூஷனரின்னு என்ன? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கனிசம் பேஸ்ட் ஆன் ப்ரீஹிஸ்டாரிக் டு நவடேஸ் மாடர்ன். ஆரம்பத்துலேருந்து எப்படி வந்திருக்குன்றது பேஸ் பண்ணி. அப்போ இது கிளாஸிஃபிகேஷன் அப்படி தான் இருக்குது. இப்போ என்ன ஆன்சர் வரணும்? எது வராதுன்னு கொடுத்துருக்காங்க. நாட் ட்ரூனா அப்போ கண்டிப்பாக என்ன ஆப்ஷனு? 4th தான் ஆப்ஷன். ரைட். 18 பாருங்கள். டாக்ஸானமிக்கல் கேட்டகரி டுகெதர் மேக்ஸ். எதெல்லாம் மேக்ஸ் கரெக்டாக எப்படி மேக்ஸான்னு கேட்குற மாதிரி கேட்கலாம். அப்புறம் கிரிட்டேரியா ஃபார் நாமன்கிளேச்சர். அப்போ இது இல்லை. டாக்ஸானமிக்கல் கேரார்கி தான் கரெக்டு. ஏன்னா அதுதான் என்ன செஞ்சோம்? டாக்ஸானமிக்கல் கேரார்கி ஆர் கேட்டகரி அப்படின்னா 2 ஒன்று தான். டாக்ஸான் அப்படிங்கிறது அதனுடைய ஈச் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் யூனிட்டு. டாக்ஸானமிக்கல் டாமன் இல்லை. கிரிட்டேரியா ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் இல்லை. இதெல்லாம் எதில் வரும்? டாக்ஸானமியில் வரும். டாக்ஸானமியுடைய பேசிக்கான கேரக்டர் என்ன சொன்னேன்? நல்லா பாருங்கள். கிளாசிக் சினிமான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன இப்படி போட்டுப்போம்? நாமன்கிளேச்சர். அப்போ கிளாசிஃபிகேஷன், கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், நாமன்கிளேச்சர். ஐடென்டிஃபிகேஷன், நாமன்கிளேச்சர், அப்புறம் என்ன வரும்? கிளாசிஃபிகேஷன். ரைட். அப்போ என்ன ஆன்சர்? அதுக்கு என்ன வருதுப்பா? கரெக்டான ஆன்சர் என்னது? கண்டிப்பாக அது 2ஆக தான் இருக்கும். ஏன்னா அதுதான் நமக்கு என்னது? ரிசம்பிளான ஆன்சர். ரைட். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்த கொஸ்டின். பயாலஜிக்கல் நேம். பொதுவாக பயாலஜிக்கல் நேம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரலியா அப்படின்னு கேட்டால் ஜென்ரலி இல்லை, ஆல்வேஸ். ஓகே. ஃபஸ்ட்டு ஆல்வேஸ் இன் லாட்டின். எப்படி இருக்குமா? லாட்டின். இது லைன் பை லைனாக படிச்சிங்கன்னா தான் தெரியும். அதே மாதிரி ரைட்டன் அஸ் என்ன இருக்கும்? ரைட்டன் அண்டு ஆல்வேஸ் இன் லாட்டின் இன் என்ன கொடுத்துருக்கோம்? ஆல்வேஸ் லாட்டின் ரைட்டன் அஸ். இங்கே லாட்டின் வரும். அப்போ நான் இங்கே மாற்றி எழுதியிருக்கோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன இருக்கும்? ஆல்வேஸ். கண்டிப்பாக என்ன இருக்கும்? லாட்டின். அப்போ என்னதுப்பா இது? ரைட்டன் அஸ் இட்டாலிக். சார் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா சின்ன குழு தான், ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம். ரைட்டில் ஆர்ஐ வருது. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ரைட்டில் வர்ற அந்த ஆர்ஐயும் இட்டாலிக்கில் ஃபஸ்ட் லெட்டரும் என்னது? ஐ தான் வருது. 3வது இடத்துல ஐ வருது. இங்கே லாட்டின் எல் வருது. அப்போ நல்லா பார்த்துங்க. லாட்டின் வர்றதுனால அது ஃபஸ்ட்டு. ஓகே, அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி தான் நான் மேக்ஸிமம் கண்டுபிடிப்பேன். கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆல்வேஸ் இட்டாலிக் இல்லை. அப்போ இது ஆப்ஷன் இல்லை. கரெக்டான ஆப்ஷன் எது? இதுதான் கரெக்ட். ரைட். சரி, ஐடென்டிஃபை கரெக்ட் மேட்ச்சு. சின்ன கொஷினாக தான் சார் இருக்குது. பெரிய பெரிய கொஷின்லாம் டிஸ்கஷன் பண்ண பாருங்கள். இப்போ இது ஈஸியாக தான் இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் கன்ஃபியூஷன் ஆயிடுவோம். பாருங்களேன். கரெக்ட்லி மேட்ச்னு கேட்டிருக்கோம். ஃபெலிஸ் அப்படிங்கிற என்னதுப்பா? ஃபெலிடியே. அப்போ என்ன ஃபேமிலி இது? கேட் ஃபேமிலி. சரிப்பா. இப்போ டைகர்லாம் கேட் ஃபேமிலியா சார்? எஸ், அதெல்லாம் கேட் ஃபேமிலி தான். கெனிடியே அப்படிங்கிறது என்னது? டாக் மட்டும்தான் வரும். ரைட். அப்போ இது ஓரளவுக்கு தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே. கெனிடியங்கிறது என்னென்னா கேனன். கேனன்கிறது என்னதுப்பா? ஒரு டீத். இந்த டீத் என்னது? இன்சிசர், மோலார், ஃப்ரீ மோலார், கேனன் அண்டு அப்படின்னு சொல்லி படிப்பீங்களா? அப்போ கேனன்கிறது நல்ல நீளமான டீத்து. அதுதான் என்ன செய்யும்? ஃப்ளஷ். அப்போ ஃப்ளஷ்னால் என்னதுப்பா? சதையை கிளிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரி, அப்போ டட்ரா சொலனேசி தான். எஸ், கரெக்டு தான். என்ன ஃபேமிலின்னு சொன்னேன்? மாக்காய் ஃபேமிலி. ஓகே. பொட்டேட்டோ ஃபேமிலி கரெக்டு தான். டாட்டுரா மெட்டல்னு சொல்லுவோம். இதில் எந்த லெசனில் படிப்பீங்க? இதே இது நம்ம பார்த்திங்கன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் படிப்பீங்க. டாட்டுரா ஸ்ட்ரொமேனியம் அப்படிங்கிற ஒரு அல்கலைடு எடுக்கிறாங்க. ரைட்டா. பெட்டுனிட்டா. ஆக்சுவலி இந்த பெட்டுனிட்டாங்கிறது என்னென்னா இது சொலனேசி ஃபேமிலி, பிங்க் ஃப்ளவர். ஓகே. அப்போ பெட்டுனிட்டா ஹைப்ரிட்டா அப்படிங்குவாங்க. இது பிங்க் ஃப்ளவரு, இது ஒரு ஆர்னமெண்டல் ஃப்ளவரு. அப்போ அது லெகுமினேஸ் இல்லை. லெகுமினேஸ்னா யாருப்பா? ரூட் நாடுல்ஸ் இருக்க ஃபேமிலி. அப்போ வேர் முடிச்சிருக்கும். வேர் முடிச்சிருந்தாலே அது என்னது? பேபேசின்னு சொல்லுவாங்க. அப்போ பேபேசி இல்லை கண்டிப்பாக.
சரி, டாக்கு ஆக்சுவலி என்னதுப்பா, டாக் என்ன ஃபேமிலி? அப்போ கரெக்டாக என்ன சொல்லணும், இது கெனிடி. அப்போ 2 இடத்துல தப்பு இருக்குது. இவனும் தப்பு தான், இவனும் தவறு கொடுத்துருக்கான், இங்கேயும் தப்பாக கொடுத்துருக்கான். கரெக்டாக எது கொடுத்துருக்காங்க பாருங்கள், டாக்டரா சொலைனேஸ். புரிஞ்சா? அப்போ என்ன ஆன்சர் வருப்பா? பி தான் ஆன்சர். அது கரெக்டாக இருக்குது. 21 ஈஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது என்ன கிளாஸிஃபிகேஷன், என்ன கிளாஸில் வரும்? முதல் ஃபங்கை கிளாஸிஃபிகேஷன், பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் பேஸ் பண்ணி கேட்டிருக்கோம். ஈஸ்ட் என்னதுப்பா? அஸ்கோமைசேட்டஸ். அஸ்கோமைசேட்டஸ் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அந்த நிமோனிக் வச்சுக்கோ. எப்படி அப்படின்னா ஃபேன்சியாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ பெனிசிலியம், அஸ்பர்ஜிலஸ், நியூரோஸ்போரா, கோப்ரோலெபிஸ் ஆர் கிளாவிசப்ஸ் ஈஸ்ட். ஓகே, இது எழுதணுமா? நல்லா தெரிஞ்சுக்கணும். பெனிசிலியம் நொட்டேட்டம், என்னது ஆன்டிபயோட்டிக், அது ஆஸ்பர்ஜிலஸ் நைஜர் அப்படிங்கிற அந்த ஃபங்கை. அடுத்து என்னது நியூரோஸ்போரா, பயோஜெனட்டிக்கல் ரிசர்ச்சுக்கு பயன்படுது. அடுத்து கோப்ரோ லெப்பிஸ் சாணம், கவுடங் பங்கை. அதே மாதிரி கிளாவிசெப்ஸ் பர்பூரியா எர்காட்டிசத்தை உருவாக்குது. அப்புறம் ஈஸ்ட்டுங்கிறது ஒன் செல்டு ஃபங்கஸ். நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ ஈஸ்ட்டு என்ன, அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரீப்ரொடக்ஷன் கேட்டிருக்காங்க. ஈஸ்ட் வந்து பெரும்பாலும் வந்து என்ன பார்த்தோன்னா பட்டிங். ஓகே, சின்ன பட்டு இருக்கும், செயின் பட்டு அப்புறம் கிரியேட் ஆகும். செயின் பட்டு இப்போ தான் வந்து ஈஸ்ட்னா இதில் ஃபஸ்ட்டு ஒரு பட்டு உருவாகும், அதுக்கப்புறம் செயின் பட்டு கிரியேட் ஆகும், அப்புறம் ஒவ்வொரு பட்டு என்ன செய்யும், விழுந்து தனித்தனி ஈஸ்ட்டாக மாறும். ஓகே, அதுக்கு பேர் பட்டிங். இப்போ ஹைட்ராவும் ஆக்சுவலாக இது எக்ஸோஜீனியஸ் பட்டு தான். ஹைட்ரா யார்ப்பா வருவாங்க, இது எங்கே படிச்சிருப்பீங்க? ஈஸ்ட் என்னப்பா? சக்காரோ மைசேட்டஸ் செர்விசி. நிறைய இடத்துல இருக்குது. எது? மைக்ரோப்ஸ் இன் வெல்ஃபேரில் படிச்சிருப்பீங்க. மைக்ரோப்ஸ் இன் வெல்ஃபேரில் ஈஸ்ட்டு ஒன் செல்டு ஃபங்கஸ். ஓகே, இது கரெக்டாக தெரிஞ்சுக்கோ, ஒன் செல்டு ஃபங்கஸ். அப்போ இது யூக்கரியாட்டில் ஃபங்கையில் ஒரே ஒரு செல் இருக்கிறது வேண்டாம். இது எதுக்கு பயன்படுது? ஈஸ்ட்டு ப்ரீவிங் இண்டஸ்ட்ரி, ப்ரீவர் ஆர் பேக்கர் ஈஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நல்லா பார்த்துக்கணும். ஓகே, ஆல்கஹால் அண்டு பிரெட் மேக்கிங் இண்டஸ்ட்ரியில் தேவைப்படும். அப்போ ஹைட்ராவும் வந்து என்னதுப்பா? அது பட்டிங் தான், எக்ஸோஜீனியஸ் பட்டிங். இது என்னது? ஹைட்ரா வந்து எதில் கொடுத்துருப்பாங்க? நிடேரியாவில் இருக்குமா? அனிமல் கிங்டத்தில் படிப்பீங்க. சரி, புரோட்டினமல் மாசஸ் அப்படிங்கிறது புரோட்டினமா ஸ்டேஜ் அப்படின்னா என்னதுப்பா? ஜூவனைல் ஃபேஸுங்குவாங்களே. ஜூவனைல்னா என்ன? அதாவது வெஜிடேட்டிவ் ஃபேஸ். இப்போ 2 விதமாக இருக்கும் ரீப்ரொடக்ஷன். ஒன்று வெஜிடேட்டிவ் ஃபேஸ், இன்னொன்று என்னதுப்பா? லீஃபி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்களா. அப்போ அந்த புரோட்டினமால் மோசஸோட லைஃப் சைக்கிள் ஜென்ரேஷனில் 2 ஸ்டேஜ் இருக்கும். புரோட்டினமல் ஸ்டேஜ் ப்ரிமிட்டிவாக இருக்கும், லீஃபி ஸ்டேஜுங்கிறது என்னதுப்பா? அதுக்கடுத்து லீஃபி ஸ்டேஜ் வந்து இருக்கும். இப்படி 2 இருக்கும். அப்போ புரோட்டினமல் ஸ்டேஜுங்கிறது என்னதுப்பா? அப்போ பெரும்பாலும் என்னது? ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கலாம். ஓகே, அப்படி போங்க. அப்புறம் அடுத்து பாருங்கள், 2வது பாருங்கள். இந்த பிளானரியா அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னது? ஹைலி ரீஜெனரேட்டிவ் பவர் கூடிய அனிமல். பிளானரியா எதில் வரும்? பிளாட்டி ஹெல்மின்தஸ். ஓகே, இதை எப்படி சார் யோசிச்சுக்கலாம்? ஃப்ளாட் வார்ம் இதெல்லாம் அதில் தான் வருமா? சரி, இது என்னென்னா நான் போகிறது எப்பயுமே என்னது? ஃபாஸ்ட் ட்ராக் பிளானில் போயிட்டுருக்கேன், வேகமாக நடத்துகிறேன். அப்படி தானே? ஐ கோஸ் ஆல்வேஸ் ஃபாஸ்ட் ட்ராக் பிளான். அப்போ பிளான் அப்படின்னா பிளானரியா, பிளான்ட் இல்லை பிளான். எப்பயுமே ஃபாஸ்ட் ட்ராக் பிளானில் போயிட்டுருக்கேன். அப்போ பிளானரியா வருது. டீனியா வரும், டீனியா சோலியம். அடுத்து ஃபேசியோலாங்கிறது என்னப்பா? லிவர் ஃப்ளூக். ஓகே, இப்படி நம்ம கொஞ்சம் படிச்சுக்கணும். அப்போ பிளாட்டிக் மெத்தஸ் ஹைலி ரீஜெனரேட் பவர் இருக்குன்னு சொல்லி அனிமல் கிங்டத்தில் படிப்பீங்க. அப்போ அதுதான் ஆன்சரு. அப்போ டிஏங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கா? அப்போ 3 இடத்துல இருக்குது. அப்போ இது பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடும். ரைட்டா? அப்போ இது மட்டும்தான் வராது, தூக்கிட்டோம். அப்புறம் என்ன சொல்கிறாங்க? பிபி கொடுத்துருக்காங்க. பிபி கொடுத்துருக்க மாதிரி ஆப்ஷன் இருக்கா சார்? 2 இது இருக்குது. அப்போ இதுவும் வராது. ஓகே, அடுத்து பாருங்கள். ஃப்ளமண்டஸ் ஆல்கே அப்படின்னா என்னது? ஸ்பைரோகேரா. என்ன கேரா? ஸ்பைரோகேரா. வாட்டர் சில்க்குங்குவோம். இப்போ ஸ்பைரோகேரா எப்படி சொல்லணும்? காமனாக ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக துண்டாகி கட்டாகி கிடைக்கும். ஓகே, இதில் தான் என்ன இருக்கும்? இது க்ரீன் ஆல்கே. ஓகே, ஸ்பைரோகேரா க்ரீன் ஆல்கே. ஏன்னா ஸ்பைரல் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் இருக்கும், படிச்சிருப்பீங்க. ஃப்ளாட் வார்ம் என்ன செய்யும்? அதே மாதிரி ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணும். அப்போ யூசி இருக்க மாதிரி ஆப்ஷன் ஒன்று தான் இருக்குது. அப்போ டெஃபினட்டாக இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் என்னப்பா? இது ஆன்சர் கரெக்டாக. கொஞ்சம் இந்த மாதிரி படிச்சுக்கணும். நல்லா இப்படி படிச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஃப்ளாட் நமக்கு இன்னொரு பேர் தான் என்ன சொன்னேன்? டீனியா சோலியம். ரைட்? டேப்போம் எதுப்பா?
டார்சலாவோ வென்ட்ரலாவோ ஃப்ளாட்டாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்கும். டார்சோ வென்ட்ரல் ஃப்ளாட்டட் அனிமல். சரி 22 பாருங்கள். 22 கொஷின்ஸு. as we go from species to kingdom, ஸ்பீசியஸ்லேருந்து கிங்டத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்பீசியஸில் என்ன இருக்கும், நம்பர் ஆஃப் சிமிலரிட்டிஸ் அதிகமாக இருக்கும், ஹியூஜாக இருக்கும். சிமிலரிட்டிஸ் வச்சு கேட்டிருக்கு, சிமிலரிட்டி ஹையாக இருக்கும். அப்போ போக என்ன செய்யும், குறையும். அப்போ as we go for number of similarities, species get reduced than previous taxon அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ நம்பர் ஆஃப் சிமிலரிட்டி கெட் இன்க்ரீஸ்டு டாக்ஸான் கண்டிப்பாக இல்லை, இன்க்ரீஸ் ஆகாது. சிமிலரிட்டிஸ்னால் ஒற்றுமை. இப்போ ஸ்பீசிஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கும், அப்புறம் ஜீனஸ் கொஞ்சம் மாறும், அதுக்கப்புறம் ஃபேமிலி, அப்புறம் கொஞ்சம் போக குறையும். நம்பர் ஆஃப் டிசிமிலியர் ரெடியூஸ்டு ப்ரீவியஸ் டாக்ஸான், அப்போ இது வராது கண்டிப்பாக. அது என்ன ஆப்ஷனாக இருக்கணும், இப்போ ஃபஸ்ட்டு தான். இந்த ஒரு லைன் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். நம்ம எல்லாம் அந்த பேஜில் டாப்பில், அடுத்த பேஜில் டாப்பில் கார்னரில் இருக்கும் பாருங்கள், 2 லைன் தான் இருக்கும் அந்த கண்டக்ட் முடியும் போது இருக்குது. ஓகே, செலக்ட் கரெக்ட் சீக்வன்ஸ் ஹோமோ எரெக்டஸ். இதை பற்றி நம்ம ஏற்கனவே படித்தோம். ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிறது என்னது, இப்போ நம்ம படித்தோம். டாக்டர் ஆகுறீங்க எல்லோரும், டாக்டர் ஸ்னேகன் அப்படின்னு ஒருத்தர் வரான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இஸ் ஏ கார்டியோ சர்ஜியன், இந்த மாதிரி ஆக வச்சுக்கோங்க, சர்ஜியன். ஓகே, இப்போ இதில் எடுத்துக்கோங்க. இப்போ ட்ரையோபித்தேக்கஸ் டாக் லைக்கு அப்படின்னா என்னது, இது மேன் லைக். ஓகே, ராமர்னா மேன், அப்போ மேன் லைக்கு. இது ஏப் லைக்கு, இப்படிலாம் படிச்சுருப்பீங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அப்போ ஆஸ்ட்ரேலியோபெக்கஸ் அது ஹோமோ ஹாப்பிலிஸ், அடுத்து ஹோமோ எரெக்டஸ், அடுத்துக்கடுத்து நியாண்டர்தால் மேனு, இதெல்லாம் நீட்டில் கேட்டது. ஓகே, அடுத்து ஹோமோ சேப்பியன்ஸ். அப்போ இது கார்கோடியமன், அது சேப்பியன்ஸ். ஓகே, சேப்பியன் தான் ரீசெண்டாக இருக்காங்க, நம்ம மாடர்ன் மேன். அப்போ ஹோமோ எரெக்டஸில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், இது ஸ்பீசியஸ், இது ஜீனஸ், இது என்னது ஆர்டர், இது என்னது, இது என்னப்பா ஃபைலம், இது என்னது கிங்டம். அப்போ ஹோமோ அப்படிங்கிறது இது ஜீனஸ் வருது, அதுக்கடுத்து என்ன செய்வாங்க, ஸ்பீசியஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இது வராது, அடுத்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது அனிமலியாங்கிறது என்னதுப்பா கிங்டம், அதுக்கடுத்து என்னது, இது ஃபைலம். இப்போ இது இல்லை, ஹோமோ ஜீனஸு, இது ஸ்பீசியஸு, இது ஆர்டரு, இது என்னப்பா ஃபைலம், இது என்னதுப்பா கிங்டம். இப்போ இது வராது. அப்போ இது ஸ்பீசியஸு, இது ஜீனஸு, இது என்னதுப்பா அனிமலியாங்கிறது கிங்டம், இது ஆர்டர், அடுத்து என்னது, இது கிளாஸ் என்னதுப்பா ஃபைலம். அப்போ இப்படி பார்த்தா கரெக்டான ஆப்ஷன் எது இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. அப்போ ஸ்பீசியஸ், ஜீனஸ், ஆர்டர், ஃபைலம், கிளாஸ் அப்படிங்கிறது எதில் இருக்குது, இந்த மொதல் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது, மற்ற எல்லாமே என்ன இருக்குது, தப்பாக இருக்குது. அப்போ கரெக்டான ஆப்ஷன் என்னது. 24 பாருங்கள். செலக்ட் இன்கரெக்ட் மேட்ச் ரெஸ்பெக்ட் கிவன் டாக்ஸானமிக்கல் கேட்டகரி ஆஃப் வீட். இது ஏற்கனவே நம்ம பார்த்த கொஸ்டின் மாதிரியே இது இருக்குது. வீட்டுங்கிறது என்ன சொன்னேன், ட்ரீட்டிகம் எஸ்டிவேஷன். ஓகே, இது வீட்டு, கோதுமைன்னு சொன்னேன். என்ன ஃபேமிலி, பொயேசி தான். அப்போ ஜீனஸுங்கிறது கரெக்டு தான், ஃபேமிலி தப்பு, எஸ்டிவேஷனுங்கிறது என்னது ஸ்பீசியஸ், இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது. ஆர்டர் போயல்ஸ் தான், அதுவும் கரெக்டாக இருக்குது. கிளாஸுங்கிறது மோனோகாட் தான், ஏன்னா சிங்கிள் சீடட் பிளான்ட்டு. இதில் பார்த்துருப்போம் 1 சீடர் காட்லிடர்னு படிச்சிருப்பீங்க. இந்த ஃப்ரூட் எல்லாம் எதை சேர்ந்தது அப்படின்னு கேட்பாங்க. கேரியாப்சிஸ் சீடு. கேரியாப்சிஸ்னால் என்ன, சிங்கிள் சீடு ஃப்ரூட்டு. ஓகே, இப்போ இது என்ன சொல்லுவாங்க, அதில் இருக்கக்கூடிய லார்ஜ் சீல்டு ஷேப்பு காட்லிடனுக்கு என்ன பேர், ஸ்கூட்டலாம். இதெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கணும், ஸ்கூட்டலாம். சரி, அப்போ என்ன ஆன்சர் இது கரெக்டாக இருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க, அப்படி தானே. ஜீனஸ் கரெக்டு தான், மற்ற எல்லாமே என்ன செய்யும் இன்கரெக்ட் கேட்டிருக்கு. சாரி, இன்கரெக்ட்னால் என்னப்பா வரும் அதில். அப்போ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு, ஆனால் இது மட்டும்தான் என்ன செஞ்சது தவறாக இருக்குது. அப்போ 2வது ஆப்ஷன் தான் கரெக்ட். 25 காலம் 1 காலம் 2 கேட்டிருக்கோம். இது பைனாமியல் நேம் கொடுத்துருக்காங்க. பைனாமியல் நேம்னா என்னது, 2 நேம். ஓகே, 1 ஜீனஸு, பைனாமியல் நேம். இது என்ன கொடுத்துருக்காங்க, காமன் நேம். காமன் நேம்னா நம்ம ஊரில் பொதுவாக நம்ம கூப்பிடக்கூடிய நேம், ரைட். இப்போ இது யூனிவர்சல் நேம்னு சொல்லுவோம். பேந்த்ரோ டைக்ரீஸ், அப்போ டைகரு, இது என்னது டைகர். ஓகே, அப்புறம் மேஞ்சிஃபெரா இண்டிகானா என்ன சொன்னேன், மேங்கோ. மஸ்கா டொமஸ்டிகா என்ன சொன்னேன், ஹவுஸ் ப்ளே. பெரிப்ளாண்டா அமெரிக்கானா எங்கே, இதை பற்றி டீட்டெயிலாக படிப்பீங்க. இதில்
ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன், இது காக்ரோச்சு. அப்புறம் ராணா டிக்ரீனா அப்படின்னா என்னது, இது வந்து என்னது, இந்தியன் ஃப்ளாகு. ஓகே, இதுதான் வந்து பார்த்துருப்பீங்க. ராணா டிக்ரீனா வந்து அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனில் ஃப்ராக்கை பற்றி டீட்டெயிலாக படிப்பீங்க. சரி, இப்போ இந்த ஃப்ராக்கில் தான் பார்த்துருப்பீங்க. வெளியில் வந்து பார்த்தோன்னா டார்க் க்ரீன் கலர் இருக்கும், கீழே வந்து பேரல் எல்லோ கலராக இருக்கும். வெளியில் வேலை இருக்கக்கூடிய டார்க் க்ரீனு எப்படி இருக்கும், டார்சல் பகுதியில் அது வந்து ஸ்பாட்டடாக இருக்கும். அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் டீட்டெயிலாக அங்கே படிப்போம். இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் எல்இடி எல்லாத்தையும் அப்படியே மேட்ச் பண்ணுங்கள். A4 கண்டிப்பாக ஒரே ஒரு ஆப்ஷனா இல்லை, 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ கன்ஃபியூஷன் வரும். அப்புறம் மாஞ்சி பிராண்டிக்காங்கிறது என்ன சொன்னேன், மேங்கோ. இப்போ பீக்கு 1 இருக்க மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குப்பா, 2 இடத்துல இருக்குது. அப்போ அங்கேயும் நம்ம டெரிவேட் பண்ண முடியாது. மஸ்கா டொமஸ்டிக் எங்கே இருக்குது, மஸ்கா டொமஸ்டிக் என்ன சொன்னேன், ஹவுஸ் பிளேன் தான் இருக்கா, இங்கே பாருங்கள் கீழே இருக்குது. அப்போ என்னது 5 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. C5 இருக்கும், அதுவும் பாருங்கள் பிரச்சனை தான். கரெக்டாக மென்ஷன் பண்ண. பெரிய பிளான்ட் அமெரிக்கா என்ன சொன்னேன், காக்ரோச் என்னது D4 D3 இருக்க மாதிரி ஆப்ஷன் பாருங்கள். D3 இந்த 1 தூக்கிடுவோமா. அப்போ E2 தானே. வந்து என்னது ராணா டிகிரினா இந்த இருக்குது. அப்போ கரெக்டான ஆப்ஷன் எதுப்பா, இதுதான் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக அசெண்டிங் ஆர்டர், நம்ம ஏற்கனவே படித்தோம். அசெண்டிங் ஆர்டர் கீழேருந்து மேலே போதும், டிசெண்டிங் ஆர்டர் மேலேருந்து கீழே வருது, ரைட். அப்போ நம்ம புக்கில் 6 மார்க்கில் கொடுத்துருப்பாங்க. ஸ்பீசியஸ்லேருந்து தான் கிங்டத்துக்கு போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது கீழே கொடுத்துருக்கோம், நல்லா பார்த்துக்கணும், ரைட். அப்போ ஸ்பீசியஸ், அதுக்கப்புறம் இது மேல் இந்த சைடு போட்டால் பெருசு பிக்கு, இது சிறுசு. ஓகே, இப்போ ஸ்பீசியஸ், ஜீனஸ், ஆர்டர், ஃபேமிலி ஓரளவு கரெக்டாக இருக்குது. அப்புறம் மற்ற எல்லாம் பாருங்கள். ஸ்பீசியஸ் இப்போ பாருங்கள் என்ன வரணும், கிங்கு, BCO, ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசியஸ். அப்போ ஸ்பீசியஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கடுத்து ஜீனஸு, அதுக்கடுத்து ஃபேமிலி, அதுக்கடுத்து ஆர்டர், அப்படி இருக்கணும். அப்போ ஜீனஸு ஆர்டர் கொடுத்துட்டாங்க, ஃபேமிலி கொடுக்கல, அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஜீனஸ்க்கு அப்புறம் ஸ்பீசியஸ் கொடுத்துருக்கு, அப்போ இதுவும் வராது. அப்போ ஆர்டர் ஃபேமிலினா அது வராது. அப்போ கரெக்டான ஆப்ஷன் என்ன இருக்கணும், ஸ்பீசியஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், அதானே வரணும். நல்லா பார்த்துக்கணும், ரைட். அடுத்த கொஸ்டினு, ஐடென்டிஃபை இன்கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்கோம். நல்லா பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே நான் இந்த வீடியோவை ரொம்ப இதுதான் எனக்கு டைம் கிடைக்கிற நேரம் தான் போடுறேன், வேறு எந்த பர்பஸ்க்காண்டி இல்லை. கொஞ்சம் எல்லாருமே வந்து கொஞ்சம் வேகமாக போகிறீங்க அப்படின்னு நினைக்க வேணாம். உங்களுக்கு ஸ்பீடு வந்து ஆல்ரெடி நீங்கள் 2x வச்சு தான் பார்ப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவு நீங்கள் கவனமாக கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லா கான்செப்டையும் கிளியராக கிடைக்கும். ஓகே, பயாலஜிக்கல் நேம் ஆர் ஜென்ரலி இன் லாட்டின் தான் இருக்கும். அங்கே ஆல்வேஸ்னு படித்தோம், கரெக்டு. இங்கே ஜென்ரலின்னு தான் கொடுத்துருக்கு. என்சிஆர்டில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, என்சிஆர்டில் என்ன இருக்கோ அதான். ஒருவேளை அது மிஸ்டேக்காக கூட சொல்லியிருக்கலாம். அந்த கொஷின்ஸ் நல்லா பாருங்கள். ரைட்டன் அஸ் லட்டின், அப்போ ரைட்டன் இட்டாலிக் அது கரெக்ட் தான். லட்டின் இஸ் டெரிவேர்டு ஃப்ரம் லட்டின் இரஸ்பெக்டிவ் ஆரிஜின், அது கரெக்டாக தான் தெரியுது. ஃபஸ்ட் வேர்ட் பயாலஜிக்கல் நேம் ரெப்ரசன்ட் ஜீனஸ், செகண்ட் வேம் வந்து டினோட் ஸ்பெசிஃபிக், அது கரெக்ட் தான். 2 காம்போனட்னு நம்ம படித்தோம். நீட்டில் கேட்ட கொஷின் வேறு. போத் வேர்டு பைனாமிக்கல் நேம் ஹேண்ட் ரிட்டன் செப்பரேட்லி அண்டர்னா எப்போயுமே எழுதுனா ஹேண்ட் லைன் அண்டர்லைன் பண்ணணும், கரெக்டு தான், சூப்பர் தான். பிரிண்டட் இட்டாலிக்கு இட் இண்டிகேட் தேர் வெர்னாக்குலர்னு கொடுத்துருக்காங்க. வெர்னாக்குலர்னால் லோக்கலு, கண்டிப்பாக அது வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். த ஃபஸ்ட் வேர்ட் டினோட்டிங் ஜீனஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் கேபிட்டல், கரெக்ட் தான். ஏன்னா ஒரு லெட்டருடைய ஃபஸ்ட்டு ஜீனஸுடைய ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் தான் இருக்கணும். ஏன்னா இது என்னது நவுனு, அப்போ அதன் லெட்டர் கண்டிப்பாக கேபிட்டலில் தான் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர் விக்னேஷ்னா என் லெட்டர் ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்கும், கேபிட்டலில் தான் நான் எழுதுவேன். ஸ்பெசிஃபிக் எபித்தட் ஸ்டார்ட் வித் ஸ்மால் லெட்டர், ஏன்னா அதுக்கப்புறம் இருக்க எல்லா லெட்டரும் ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிகானா இப்போ இண்டிகாவில் எல்லா லெட்டருமே என்ன செய்யணும், ஸ்மாலாக தான் இருக்குது. ஓகே, ஸ்மால் எபித்தட்டாக இருக்குது, அதனால் பார்த்துக்கணும். ஓகே, அப்போ கரெக்டான ஆன்சர் எதுப்பா, இதுதான் தவறாக தெரியுது. ஓகே, அது எல்லாமே கரெக்டு, ரைட். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோவிங் கரெக்ட்லி மேட்ச்டு ஃப்ரம் டாக்ஸானமிக்கல் கேட்டகரி, நல்லா பாருங்கள். என்ன ஃபிஷ்ஷு, கட்டில் ஃபிஷ்ஷுக்கு பேர் என்ன, செல்ஃபா. ஓகே, என்னதில் படிப்பீங்க, முல்லுஸ்காவில் படிப்பீங்க. முல்லுஸ்காங்கிறது என்னதுப்பா, என்ன சொல்லுவீங்க இவன்ட்ட, இவன் தான் வந்து செகண்டு லார்ஜஸ்ட்டு ஃபைலம், ரைட்டா. செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபைலம் யார் அப்படின்னா இவன் தான். ஓகே, என்னது சாஃப்ட் பாடிஸ், முல்லுஸ்கா அப்படிங்கிறது என்னது ஃபைலம். ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கிளாஸ் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் இல்லை. ஓகே, பத்த பண்ணால் தப்பாக தெரியுது. ஏன்னா இந்த ஃபைலத்தில் தான் என்ன இருக்குது, என்னென்னலாம் இருக்குது நம்ம படிச்சிருப்பீங்க. ஆக்டோபஸ்லாம் அங்கே தான் வருது, டெவில் ஃபிஷ்ஷு இதெல்லாம் அங்கே தான் படிப்பீங்க. இதில் ஒரு பாயிண்ட்டு நல்லா பார்த்துக்கணும்.
இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா ஈவெண்ட் என்ன செய்யும், அந்த மவுத்துடைய பொசிஷன்ஸு எக்னோடெர்மேட்டாவில் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா ரேடுலா இருக்குமா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ரேடுலா, அப்புறம் மேண்டில் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் கான்செப்டை அங்கே கவர் பண்ணோம். ஹியூமன் ப்ரைமேட்டாங்கிறது ஆக்சுவலி ஆர்டரு தப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி வந்து என்னது, ஹியூமனிடே. ஓகே, அப்போ அது வராது. ஹவுஸ் ப்ளே மஸ்காங்கிறது ஜீனஸு. அப்போ இங்கே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் என்னதுப்பா, என்ன ஆர்டரு, இன்செக்ட் எப்பவுமே என்னது, ஓடி. அப்போ டிப்தராவா, அப்போ வராது. அடுத்து டைகருங்கிறது டைக்ரீஸுங்கிறது என்னதுப்பா, ஸ்பீசியஸ். அப்போ இது கரெக்டாக தான் தெரியுது. இப்போ இருக்கிறதுலே கரெக்டானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 4th, ஏன்னா பேந்த்ரோ டைக்ரீஸ். பேந்த்ரோங்கிறது ஜீனஸு. அப்போ அதனுடைய இதுதான் கரெக்ட். ஓகே, அடுத்து 29 கரெக்ட் த ஃபாலோவிங். கரெக்டாக எது கொடுத்துருக்கேன்னு கேட்டிருக்கோம். சூஸ் அ கரெக்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங். மேஞ்சிபெரா நேம் த ஜீனஸ் இல்லை, இது ஜீனஸு ஆக்சுவலி எங்கள் ஸ்பீசியஸ்னு கொடுத்துருக்கோம். அப்போ இது மிஸ்டேக் தான். போலிமேனியல்ஸுங்கிறது ஒரு ஆர்டரு. இந்த ஆர்டரில் தான் 2 வரும். ரொம்ப முக்கியமானது, இந்த வருஷம் கேட்கலாம். 2026 நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று கன்வாலுலேசி, அதே மாதிரி இன்னொன்று என்ன சொன்னேன் இங்கே, சொலனேசி. 2 என்ன ஆர்டரில் வச்சுருக்காங்க, போலிமேனியல்ஸ். ஓகே, அடுத்து டைகாட்லிடன்ஸ். அது என்னது, டிவிஷனா, என்னது டைகாட்டுங்கிறது என்னது, கிளாஸ். மோனோகாட் டைகாட்னா கிளாஸ் வரணும். அப்போ அது வராது. டிவிஷன் என்ன, ஆஞ்சியோஸ்போம். சரி, ட்ரிட்டிகம்ங்கிறது என்னதுப்பா, ஜீனஸ் தான். அப்போ இது கரெக்டாக தான் தெரியுது. இப்படி பார்த்தா என்ன ஆன்சர் வரணும், சூஸ் கரெக்ட் ஆன்சர். அப்போ இது தவறு, இதுவும் தவறு. ட்ரிட்டிகம் இஸ் எ நேம் ஆஃப் ஜீனஸ், கரெக்ட் தானே. எஸ், போலிமேனியல்ஸ் நேம் ஆஃப் த ஃபேமிலி இல்லை, ஆர்டர். இதுவும் தவறு. அப்போ கரெக்டான ஆப்ஷன் என்னது, இது தான் கரெக்ட். இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க, கரெக்டு தான் கேட்டிருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட். கரெக்ட் த ஃபாலோவிங். கன்சிடர் த ஃபாலோவிங். ரைட், ஹையர் டாக்ஸா மோர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் த மெம்பர் ஆஃப் வித்தின் த டாக்ஸான் சேர். ரொம்ப ஹையர் டாக்ஸானமை வந்து நிறையா கேரக்டரை ஷேர் பண்ணுதுங்கிறாங்க. அப்படியா, ஹையர் டாக்டராக வந்து பார்த்தோன்னா சிமிலரிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் லோவர் கார்டரியா டிஃபிகல்ட் டு டிட்டர்மினேஷன் இந்த என்ன கொடுத்துருக்காங்க, டிட்டர்மினிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யாராக இருக்குது இடையில, டாக்ஸான் ஆஃப் சேம் லெவல்னு கொடுத்துருக்கு. அப்போ இப்படி யோசிச்சிங்கன்னா என்ன வரணும், நம்மளுக்கு தெரியும் பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா ஹையர் டாக்ஸானமியில் போக கீழே இருக்கும்போது ஸ்பீசிஸில் ரொம்ப ஹையாக இருக்கும் சிமிலாரிட்டிஸ். போக என்ன செய்யும், குறையும். அப்போ குறையுதுன்னா என்ன அர்த்தம், இங்கே என்னது, இது தவறு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான், தப்பாக போயிடுச்சு. 2வது ஸ்டேட்மெண்ட் லோவர் கேட்டகரி கிரேட்டர் டிஃபிகல்ட் டு டெர்மினேஷன் ரிலேஷன்ஷிப் என்ன கொடுத்துருக்காங்க, ரிலேஷன்ஷிப் ஃபார் டு அதர் டாக்ஸா அட் சேம் லெவல். அப்போ இது ஓரளவு என்ன செய்யுது, கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஏன்னா டிஃபிகல்ட்டி வந்து ரிலேஷன்ஸ் வேணால் அது வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும்போது அவனான்னு கண்டுபிடிக்கிற கஷ்டம்ல. அப்போ ஒன்று வந்து ட்ரூன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஆன்சர் 1 ஃபால்ஸு, 2 ட்ரூங்கிறது ஓரளவு யோசிக்கிற மாதிரி இருக்குது. 2மே ட்ரூ இல்லை, அப்போ 2மே ஃபால்ஸும் இல்லை. அப்போ இதுதான் ஆன்சர். ரைட். 31 மேட்ச் த காலம் 1 2 ரெஸ்பெக்டிவ்லி ரெக்கார்டிங் ஆஃப் டாக்ஸானமிக்கல் கேட்டகரி ஹூமன்ஸை பற்றி கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு கோடு கொடுத்துருக்கோம். அப்போ ஃபேமிலி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபேமிலி என்னது, ஹியூமனிட்டியே நான் நிறையா தடவை சொல்லிட்டேன். ஆர்டர் வந்து ப்ரைமேட்டாவில் வரும்னு சொன்னேன். கிளாஸ் வந்து என்னது, மெமலியாவோட யூனிக் கேரக்டர் கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மெமலியானா யாரெல்லாம் வரலாம், எபிடெர்மல் ஹேர் அடிக்கடி கேட்குறாங்க. எபிடெர்மல் ஹேர் இருக்கும். இப்போ பின்னான்னு ஒன்று இருக்குது, அது என்னது, பின்னா ஏர்லோபு. ஓகே, இந்த மாதிரி கேட்குறாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, மில்க்கு ப்ரொடியூசிங் கிளாண்டு. ஓகே, சரிப்பா. அடுத்து ஃபைலம் வந்து கார்டேட்டா தான் நம்மளுக்கு தெரியும். ஹாவியா நோட்டோசாடு அதெல்லாம் பார்த்து. அப்புறம் வேறு என்ன கார்டேட்டாவில் இருக்கும், நர்வஸ் சிஸ்டம் எங்கே இருக்கும், நர்வஸ் சிஸ்டம் சிங்கிளா டபுளா, சிங்கிள் தான். ஆனால் எங்கே இருக்கும், டார்சலா வென்ட்ரலா, டார்சலில் இருக்கும், நல்லா பார்த்துக்கணும். ஓகே, நோட்டோசாடு சாலிடாக இருக்கும், நல்லா படிச்சிருப்போம். ஓகே, அப்போ ஹார்ட்டு எங்கே இருக்கும், கார்டேட்டா வென்ட்ரலாக இருக்குமா. இந்த மாதிரி சில பாயிண்ட் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். கார்டேட்டா பற்றி கேட்கலாம். அப்போ பாருங்கள், ஃபேமிலி என்னது 1 2ங்கிற மாதிரி ஆப்ஷன் 2 இடத்துல இருக்குது, அப்போ பார்த்துக்கோங்க. 2வது ஆர்டர் 1 2 1 இருக்க மாதிரி ஆப்ஷனு 2மே கொடுத்துட்டாங்க.
கிளாஸ் என்ன இருக்குது 4 இருக்க மாதிரி ஆப்ஷன் இது மட்டும்தான் இருக்குது. இப்போ ஈஸியாக தூக்கிடலாம். சரியா? ஃபைனல் கொஷின் நினைக்கிறேன். இந்த விச் ஆர் த ஃபாலோவிங் ஹவுஸ் பிளே செலக்ட். ஹவுஸ் பிளேன்னா என்ன சொன்னேப்பா? மஸ்கா டொமெஸ்டிக்கா. ஏன்னா வீட்டிலே வளர்க்குறீங்க. நம்ம இதை பற்றி நிறையா தடவை சொல்லிட்டேன். இது பைனாமியல் நேமு. அப்போ கண்டிப்பாக ஃபேமிலி என்னவாக இருக்கும்? மஸ்டிங்கிற ஃபேமிலி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஆர்டருங்கிறது என்ன சொன்னேன்? ஓடி போகிறதுன்னு சொன்னேன். ஓடி. அப்போ டிப்தரா. நிறைய கன்ஃபியூஷன். கிளாஸ் கிளாஸ் விக்னேஷ் சாருடைய கிளாஸ் வந்து ரொம்ப விரும்பி வரீங்க. இன்செக்டா. ஃபைலம் என்னப்பா? ஆர்த்ரோபோடா. நம்ம ஏற்கனவே படித்தோம். அதே ஜாயிண்டட் அப்பண்டிசஸ் இருக்குது. அப்போ A3 இருக்க மாதிரி ஆப்ஷனு 2 இடத்துல இருக்குது, வரக்கூடாது. B1 பிங்கிற ஆப்ஷன் 1 தான் இருக்குது. அப்போ இது இல்லை. அப்போ கண்டிப்பாக என்னது? இதுதான். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸ்டடி த ஃபாலோவிங் 4 கேரக்டர். ஓகே, அலோட முடியுது, அதனால தான் கொஞ்சம் வேகமாக போகிறோம். 2 கேரக்டர்ஸ் வந்து ஒன்ஸ் கரெக்டாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. டெஃபனிஷன் பயாலஜிக்கல் ஸ்பீசியஸ் கிவன் பை எர்னஸ்ட் மேயர். அப்போ பயாலஜிக்கல் ஸ்பீசியஸ் இந்த எர்னஸ்ட் மேயரை பற்றி கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது. டார்வின்ஸ் ஆஃப் 20th centuries. நீட்டில் கேட்டது ஆல்ரெடி. ஓகே, 20th centuries எர்னஸ்ட் மேயர் தான். எர்னஸ்ட் ஹக்கில் அவர் 3 கிங்டம், அது வராது. போட்டோ பீரியட் டஸ் நாட் அஃபெக்ட் ரீப்ரொடக்ஷன். போட்டோ பீரியடிசம் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா வாட் இஸ் போட்டோ பீரியட்? போட்டோ பீரியடிசம்னா பிளான் ரிலேட் ரெஸ்பான்சிபிள் லைட் அண்ட் டார்க்னஸ் ஃபேஸ்ட் ஆன் த ஃப்ளவரிங். அப்போ பூ பூக்கிறதுக்கு ஒளி லைட்டும் தேவை, டார்க்னஸும் தேவை. ரிலேட்டிவ் லென்த் ஆஃப் கிரிட்டிக்கல் பீரியட்னு சொல்லுவாங்க. இது டெலெக்டட் போர்ஷனு. ஆக்சுவலி நம்ம எதில் படிச்சிருப்பீங்க? பிளான் க்ரோத் ரெகுலேட்டிங் சப்ஸ்டன்ஸில் அந்த வார்த்தை மட்டும் இருக்கும். பிஜிஆரில் இருக்குது. ஓகே, இந்த லைனு. சரி, பைனாமியல் நாமன்கிளேச்சர் சிஸ்டம் கிவன் பை ஆர்ஹெச் விட்டேக்கரில் யார்? லென்னாயஸ். அவர் தான் ஃபாதரா 2 கிங்டம். அப்புறம் என்ன சொல்லுவாங்க? ஃபாதரா பைனாமியல். அப்புறம் சிஸ்டமா அப்படிங்கிற அந்த வேரத்தை இவர் தான் கொண்டு வந்தார் சிஸ்டமேட்டிக்கில். வேறு என்னது? ஆர்டிஃபிஷியல் சிஸ்டமாக கிளாஸிஃபிகேஷனுடைய ஃபாதரும் இவர் தான். ஓகே, மாடர்ன் கிளாஸிஃபிகேஷன் இவர் தான். நிறைய நம்பரை வச்சுக்கிட்டு அப்படியே பத்திரமா தரார். யூனிவர்சலாக இருக்குது தெரியப்படுது சினானிமஸ் நம்ம முதல் கிளாஸ்லேயே படித்தோம். அப்போ இது பார்த்தீங்கன்னா எது கரெக்டு? ஓகே, பயாலஜிக்கல் ஸ்பீசிஸையும் அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். செகண்டு தேர்டு கண்டிப்பாக வரக்கூடாது. செகண்ட் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி எத்தனை இருக்குது? இதாக இருக்குது. அப்புறம் 1 4 கொடுத்துருக்காங்களா? 4 கரெக்டு தான். அப்போ வேறு என்ன கொடுத்துருக்கு? தேர்டு கொடுத்துருக்காங்க. தேர்டு டெஃபினட்டாக வரக்கூடாது. அப்போ இதுதான் ஆன்சர். கிளியர்? ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். இப்போ நம்ம 33 கொஷின்ஸ் இந்த சாப்டர்லேருந்து பார்த்துருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் மேக்ஸிமம் அந்த சாப்டர்லேருந்து எவ்வளவு கொஷின்ஸை கவர் பண்ண முடியுமோ, இந்த மாதிரி நீங்கள் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணனா அந்த சாப்டரை கவர் பண்ணுற மாதிரி ஆயிருங்கிறக்கான தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மோர் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க. வேறு யாரும் அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீதியை பார்ப்போம்.